நீங்கள் ஒர்க்கிங் உமனா உங்களோட ப்ரெக்னன்சியை ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்களோட ஒர்க் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இடையில பிரேக் எடுத்து உக்காந்துக்கோங்க. அப்படி நிற்கும்போது உங்களோட பாடியோட வெயிட் வந்து 2 கால்லையும் சமமாக ஸ்பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு காலில் நின்றுட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவாய்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஹிப் பெயின் வரும், அதுக்கப்புறம் நீ பெயின் வரும், ஹீல் பெயின் வரும். ஸோ நீங்கள் ஹை ஹீல்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இப்போ உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் எவ்ரி ½ to 1 hour பிரேக் எடுத்து ஒரு சின்ன வாக் போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. அப்படி உட்காரும்போது பேக்கில் ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கோங்க. பேக் ரெஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் போது உங்களுக்கு பேக் பெயின் வர்றது அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் கிராஸ் லெக்ஸில் உட்கார்றது, அதாவது கால் மேலே கால் போட்டு ரொம்ப நேரம் உட்கார்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கிங் டைமில் வந்து நீங்கள் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக எடுத்துக்கணும். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சு எடுக்கக்கூடாது. இடையில இன்பிட்வீன் ஏதாவது ஒரு ஸ்நாக் எடுக்கணும். ஸோ அந்த ஸ்நாக் வந்து எதர் நட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், இல்லை பட்டர் மில்காக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்பிட்வீன் ஏதாவது எடுக்கணும். அதே மாதிரி அடிக்குவேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க டயத்தில் வந்து அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கணும். ஸோ 2 1 liter பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலைல ஒர்க் போகும்போது அதை நீங்கள் ஒர்க் முடிச்சு வர்றதுக்குள்ளே நீங்கள் அந்த 2 liters கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்க 1 liter வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் பாத் எடுத்துகிட்டு தூங்குங்க. ஸோ உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நீங்கள் ஒர்க் முடிஞ்சு வரும்போது லேட்டாக சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேட்டாக சாப்பிடும்போது இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், அதுக்கப்புறம் ரீகஜிடேஷன் ஏற்படலாம். அதனால உங்களோட தூக்கம் வந்து பாதிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உங்களால் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது. அதனால ஏர்லியாக சாப்பிட்ருங்க. அதே மாதிரி தூங்க போகும்போது டீயோ காஃபியோ எதுவுமே எடுத்துக்காதீங்க. ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தூங்குறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடியே மொபைல் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற டயத்தில் உங்களுக்கு வந்து நாசியாக இருக்குது, அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இடையில வந்து நீங்கள் இந்த சால்ட் பிஸ்கெட்ஸு இல்லைனா காஞ்ச நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஹெவியான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு மாடி ஏறுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.